பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலின் இன்றைய எபிசோட் உணர்ச்சிகளின் ஒரு பெரும் போராட்டமாகவே அமைந்தது. நீண்ட காலத்திற்கு பிறகு தனது அண்ணன்களின் வீட்டிற்கு சென்ற கோமதி மற்றும் ராஜி ஆகிய இருவரும் அங்கு எதிர்பாராத அவமானங்களை சந்தித்து அழுது கொண்டே வீடு திரும்பியது பார்ப்பவர்களின் நெஞ்சை கனக்க செய்தது. குறிப்பாக, நான் இங்கு வந்தது தப்புதான், இனிமேல் வரமாட்டேன் என்று கோமதி கதறி அழுத காட்சி ஒரு தங்கையின் ஏமாற்றத்தை அப்பட்டமாக பிரதிபலித்தது. தனது மகளின் நிலையை பார்த்து கோமதியின் அம்மா மிகுந்த கவலைப்படுவதும், அண்ணன் தம்பி இருவருக்கும் இருக்கும் அந்த பிடிவாதம் ஒரு பெண்ணின் உணர்வுகளை எப்படியெல்லாம் நசுக்குகிறது என்பதையும் இன்றைய காட்சிகள் அழுத்தமாக பதிவு செய்தன. இந்த கசப்பான சம்பவத்திற்கு பிறகு கோமதியின் அம்மா தனது மகன்களான முத்துவேல் மற்றும் சக்திவேலிடம் ஒரு உருக்கமான வேண்டுகோளை முன்வைக்கிறார். தான் அவர்களிடமிருந்து பெரிய எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றும், இரு குடும்பங்களுக்குள் இருக்கும் பகை மாற வேண்டும் என்று கூட வற்புறுத்தவில்லை என்றும் அவர் கூறுகிறார். ஆனால் அண்ணன்கள் செய்த உதவியால் கோமதி நமக்கு நன்றிக்கடன் செய்ய விரும்புகிறாள் என்றும், அதற்காக ஒரே ஒருமுறை மட்டும் அங்கு சென்று விருந்து சாப்பிட்டுவிட்டு வந்துவிடுவோம் என்றும் அவர் கெஞ்சுகிறார். இந்த இடத்தில் ஒரு தாயின் தவிப்பும், தன் பிள்ளைகள் ஒன்று சேர வேண்டும் என்ற அவரது ஆழமான விருப்பமும் மிக தெளிவாக தெரிந்தது. அம்மாவின் இந்த உருக்கமான வேண்டுகோளை கேட்ட சக்திவேல் முதலில் ஒப்புக்கொள்ள மறுத்தாலும், முத்துவேல் தனது தாயின் மனதிற்காக இறுதியாக சம்மதம் தெரிவிக்கிறார். அம்மாவுக்காக போகலாம் என்று முத்துவேல் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கோமதியின் அம்மாவுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த சம்மதம் என்பது வெறும் விருந்துக்கானது மட்டுமல்ல, பல ஆண்டுகால பகை விலகுவதற்கான ஒரு சிறு வாசலாகவே பார்க்கப்பட்டது. தனது மகன்கள் இறங்கி வந்ததைக் கண்டு அந்த தாய் அடைந்த நிம்மதி இந்த எபிசோடின் மிக முக்கியமான மற்றும் நிகழ்ச்சியான தருணமாக அமைந்தது. அண்ணன்கள் வரமாட்டார்கள் என்ற சோகத்தில் வீட்டிற்கு திரும்பிய கோமதிக்கு பழனிவேல் சொன்ன செய்தி ஒரு பெரும் இன்ப அதிர்ச்சியாக அமைந்தது. நமது அண்ணன்கள் விருந்துக்கு வர சம்மதித்து விட்டார்கள் என்று பழனிவேல் சொன்னவுடன் கோமதி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. துள்ளி குதித்துக் கொண்டு தன் அண்ணன்கள் வரப்போகிறார்கள் என்று அவர் கொண்டாடிய விதம் ஒரு தங்கை தன் அண்ணன்கள் மீது வைத்திருக்கும் எல்லையற்ற பாசத்தை வெளிப்படுத்தியது. அந்த சந்தோஷத்தில் என்ன செய்வது என்றே தெரியாமல் அண்ணன்களுக்கு அறுசுவை விருந்து படைக்கப் போவதாக கூறி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் வேலை வாங்கும் கோமதியின் உற்சாகம் பார்ப்பவர்களையும் தொற்றிக்கொண்டது. இருப்பினும் கோமதியின் இந்த அதீத மகிழ்ச்சியை பாண்டியன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஒரு மாதிரியாக பார்ப்பது வரும் நாட்களில் நடக்கப் போகும் திருப்பங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக அமைந்தது. பாண்டியனின் முகத்தில் இருக்கும் அந்த தயக்கமும் ஒருவிதமான சங்கடமும் இந்த விருந்து சுமூகமாக நடக்குமா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. கோமதி தன் அண்ணன்களுக்காக பார்த்து பார்த்து பலகாரங்கள் மற்றும் பிரியாணி செய்வதும் வீட்டை அலங்கரிப்பதும் என பெரும் கொண்டாட்டத்தில் இருக்க, மறுபுறம் பாண்டியன் குடும்பத்தின் மௌனம் ஒருவிதமான பதற்றத்தையே ஏற்படுத்துகிறது. இத்துடன் இன்றைய எபிசோட் முடிவுக்கு வந்திருப்பது அடுத்த கட்ட நகர்வு மீதான ஆவலை தூண்டியுள்ளது. இனிவரும் எபிசோடுகளில் முத்துவேல் மற்றும் சக்திவேல் குடும்பம் பாண்டியன் வீட்டிற்கு விருந்துக்கு வரும்போது என்ன நடக்கும் என்பதே பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. விருந்து நடக்கும்போது பழைய கசப்பான சம்பவங்கள் ஏதேனும் கிளறப்பட்டு அதன் மூலம் மீண்டும் இரு குடும்பங்களுக்கும் இடையே பகை பெரிதாகலாம். அல்லது இந்த விருந்தின் போது அண்ணன்கள் இருவரும் தனது தங்கை கோமதியின் பாசத்தை புரிந்து கொண்டு நெகிழ்ச்சி அடைந்து அவரது தவறை மன்னித்து மீண்டும் ஒன்று சேரலாம். எது நடந்தாலும் அது கதையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணர்ச்சிகரமான விருந்து படலம் எப்படி அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.